தொடர் மழையால் திருவள்ளூர் அருகே தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. இதனால் 10 கிராம மக்கள் 7 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் லோகநாதன். தற்போது அந்த கிராம மக்கள் அரசுக்கு முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக விட்டுவிட்டானது மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாகவும் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கேசவரம் அணைக்கட்டில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் கேசவரம் அணைக்கட்டிலிருந்து கூவம் ஆற்றுக்கு திறந்து விடப்பட்ட உபரி நீரானது திருவள்ளூர் மாவட்டம் சத்திரை கண்டிகை சத்திரை இடையிலான தரைப்பாலமானது துண்டிக்கப்பட்டு 10 கிராமங்களானது பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த 10 கிராமத்தை சேர்ந்த மப்பேடு, சத்திரை, கொண்டஞ்சேரி, உளுந்தை, சுங்குவாச்சத்திரம் போறக்கூடிய பொதுமக்களானது 7 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலையானது நீடித்து வருகின்றது. கடந்த 18 நாட்களாக குறையாத வெள்ளமானது ஆற்றிலானது சென்று கொண்டிருப்பதால் பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றன. வருடம் பருவமழை காலங்களில் இத்தகைய பாதிப்பு ஏற்படுவதால் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வேலைக்கு செல்வதற்கும் கல்லூரி மாணவர்களும் மற்றும் பள்ளி மாணவர்களும் பள்ளிக்கு செல்வதற்கும் மிகவும் சிரமப்பட்டு அவர்கள் சென்று வரும் சூழ்நிலையானது ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இப்பகுதியில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டும் பணியானது மண் சோதனை செய்யப்பட்டு 6 மாதங்கள் பிறகு மீண்டும் வெள்ளம் வந்ததால் இப்பகுதியில் பணிகளானது தடைபட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு பருவமழைக்குள்ளாட்சி இப்பகுதியில் மேம்பாலத்தை அமைத்து தர வேண்டும் என மக்களானது கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.